ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஸ் இட் அண்ட் ரைட் பக்க கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் அப்படின்ற சாப்டர் சீரிஸோட சீசன் 4 அதாவது பார்ட் 2 எபிசோட் 13 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன எபிசோட கண்டினியூஸ் தான் இந்த எபிசோட பார்க்க போகிறோம் அப்படின்றதால ஸ்டோரி இந்த எபிசோட வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதனால நானும் என்னால் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம உங்களுக்கு வழக்க போல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த நியூஸில் லைக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ் இட் ராங் ரைட் பக்க கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் சீசன் 4 பார்ட் 2ல எபிசோட் 13. எபிசோட் ஸ்டார்டிங்கில் இந்த வெப்பன்ஸை மேக் பண்ணுற இடத்துல ஒரு பொண்ணு சுற்றி வச்சு அடித்து வெப்பனை மேக் பண்ணிகிட்டு இருக்கா. அடைச்ச இது திரும்ப உடஞ்சி போச்சா? இன்னும் எத்தனை மாதிரி தான் உடைக்கிறது நான் பார்த்துட்டு இருந்தா. ஹே டுபாஸ்கி, இங்கே கூட நீ டென்ஷனுக்கு வரணும் அப்படின்னு மாற்றி நசுக்காவும் டுபாஸ்கின்ற பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு போயாகணும். ஏன்னா எந்த நேரத்துலையும் அது இந்த இடத்துக்கு வந்துடலான்னு நம்ம ஹீரோ ரியோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா அப்போ சடனா அந்த இடத்துக்கு அந்த செக்கர் நட் மான்ஸ்டர் வந்துடுது. அப்படியே அந்த இடத்துக்கு வந்ததுன்னு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இல்லை இது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலன்னு நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு போனா அது விடாமல் அவங்களே துரத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஓட முடியல அப்படின்றதால சடனா திரும்பி அந்த டச்சரோட சீலிங்கில் ஃபயர் பால் மேட்சுக்கு யூஸ் பண்ண அந்த சீலிங் மொத்தமாக இடிஞ்சு அந்த மான்ஸ்டர் மேலே விழுந்துருது. அப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த இடம் மொத்தமாக இடிஞ்சு விழுந்திருக்கு. இல்லை, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அது செத்துருக்காது. அது திரும்ப வந்தாலும் வரலாம். அதுக்குள்ளே எங்கே போய் நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அதையோ கண்ணு முடிச்சதா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இது என்ன டீப் ஃப்ளோர் மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையா நம்ம இப்போ மாட்டிக்கிட்டோம் மாதிரியோ. ஆனால் இப்போ அதை பற்றி யோசிக்கலாம் டைம் இல்லை. உங்களுக்கு அடிபட்டுருக்கு, முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அதனால உங்கள் ஹீலிங் மஞ்சுக்கு உங்கள் மேலே யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஹீரோ சொல்லப்போ. ஓகே, மெலடி ஆஃப் லைஃப் நோவா ஹீல்னு அவள் தன்னை ஹீல் பண்ணிக்காம அவளுக்கு பதிலாக நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணிடுறா. ஸ்ரீயோ, என்ன பண்ணுறீங்க? நான் என்ன ஹீல் பண்ண சொல்ல, உங்களுக்கு தான் ஹீல் பண்ண சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை. தெரியும், ஆனால் இப்போ நான் பண்ணதான் கரெக்ட். ஏன்னா இப்போ நான் இருக்கிற கண்டிஷனில் என்ன தான் என் மேலே ஹீலிங் மஞ்சுக்கு யூஸ் பண்ணாலும் நான் பெருசாக ஹீலாக்க போகிறதில்ல. டைம் தான் வேஸ்ட். அதே சமயத்தில் இதனோட லாஸ்ட் மேஜிக். இந்த லாஸ்ட் மேட்சுக்கு என் மேலே யூஸ் பண்ணி நான் உனக்கு பாரமாக இருக்க விரும்பலை. அதனால தான் இந்த மேட்சுக்கு நான் ஃபோன் மேலே யூஸ் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு நாளையாவது இதை அடுத்த விட்டு சீக்கிரம் வெளியே பார்க்க முடியல. இது இன்னும் சரியோ, எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயம் வேலை. ஹே பென், இப்போ பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை. என்னால் இதுக்கு மலிவும் கூட வர முடியாது. அதனால என்னை எங்கேயே விட்டுட்டு போய்ட்டு நான் அவசரப்போ அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு மோட்டர் வந்து நிற்குது. இது ஸ்கல்ஷிப்பாக நான் வீரை பார்த்துட்டு இருந்தேன். இது பக்கம் 18-4 இந்த டர்மர் லூவிஸோ அந்த 25th போல தப்பிச்சு ஓடி வந்து 2 பேரை பிடிச்சி சச்சிட்டு இருக்காங்க. எது எஸ்டியா ஃபேமிலியாக அங்கேயே இருக்காங்களா? டேய், அவங்கள அங்கே விட்டுட்டு நீங்கள் எதுக்காக அந்த இடத்துக்கு பார்த்தீங்க? வேற என்னடா பண்ண சொல்கிறேன்? நாங்களே உயிரை கையில் பிடிச்சி நேரத்துக்கு ஓடி வந்திருக்கோம். இதில் திரும்ப அவங்கள காப்பாற்றுறான்னு போய் எங்களை சாக சொல்கிறியா? அழுகுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கேருந்து ஓடிடுறானுங்க. ஃபோட்டானுங்களே பயந்தாங்கோலி பசங்க. சரிப்படு, அவனுக்கு போயிட்டு போகிறானுங்க. ஆனால் அதுக்காக எஸ்டிஆர் ஃபேமிலியாவை அப்படியே பெற்ற முடியாது. அதனால பேசாமல் நான் அந்த இடத்துக்கு போகிறேன். எது, நீ அந்த இடத்துக்கு போறியா? ஏய், உனக்கு ஏற்கனவே பயங்கரமாக அடிபட்டுக்குடா. இந்த கண்டிஷனில் நீ அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நீ சத்துருப்ப. அதனால பேசாமல் நீ இங்கே இரு, நான் அந்த இடத்துக்கு போகிறேன்னு அந்த டர்மல் சொல்லப்போ. ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் எஸ்டிஆர் ஃபேமிலியை பற்றியா பேசிகிட்டு இருந்தீங்கன்ட்டு அந்த இடத்துக்கு அது டுசுபாக்கியும் நம்ம எஸ்டிஆர் கூட ஹோட்டலில் பேசிகிட்டு இருந்தேன். அது ஓன போடங்களே வந்திருக்கீங்க. இது ஃபர்ஸ்டரோட கேப்டன் டுசுபாக்கியா? நீங்கள் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க? வெல், அது ஒரு பெரிய கதைன்னு அவள் அந்த கதையை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க நடந்த கதையை இவங்களும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படின்னா 25th ஃப்ளோரில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அப்புறம் இந்த ஃப்ளோர் பாஸ் வேறு கூடவே மற்ற மான்ஸ்டர்ஸோட வியர்டான பிஹேவியர்ஸ். வெல், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்கும் புள்ளியான்னு அவள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எப்பா, அவங்க 3 பேர் என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, டஜ்ஜில் யாரோ பாம்பு வச்சிட்டாங்களா? எதோ பாம்பு வச்சிட்டாங்களா? இதை பாருங்கள், இப்போ அதெல்லாம் யோட்டரில் நான் தான் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம தான் அவங்கள காப்பாற்றணும். அதனால பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிவியூ மிஸ்டர் ஒயிட்டாரியோ கூடவே மற்றவங்களையும் காப்பாற்றிட்டு வந்துருப்போம். சீக்கிரமாக பையங்கன்னு அந்த கேட்கேல்வோட அடியே முட்டை போனாத நிலைட்டின்னு மற்ற 2 பேரும் பின்னாடியே போகிறாங்க. அட, இவங்க 3 பேருக்கும் திடீர்னு என்ன பாச்சு? ஒன்றும் இல்லை, அவங்க எப்போவுமே அப்படி தான் அவங்கள பெடுத்தல். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இது 25th ஃப்ளோருக்கு போக வேறு எதுனா ஷார்ட் கட் இருக்கான்னு அவள் அவங்க 2 பேரையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ இன்னொரு மான்ஸ்டர் வரியா? இப்போ நாங்கள் இருக்கிற கண்டிஷனுக்கு எங்களால் போட முடியாது.
அதனால வேறு வழியில் அது கூட ஃபைட் பண்ணி தாக்கணும். அதான் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியலையே. சரி ஓகே, வேறு வழியில் அது கிட்ட வரைக்கும் வெயிட் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி. என்னன்னா நம்ம ஹீரோ நினச்சி பார்த்ததோட அது செம ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ மட்டும் நினைக்க நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணலான்னு போனால் அவன் அட்டாக் பண்ணுறதோட அது செம ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து டாச் ஆகிடுது. இது என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா பெல் ஜாக்கிரதை, அது ஒரு ஸ்கின் வாக்கர், அது ஒரு ஸ்கின் தான் ஏன் பண்ண ரியா சொல்லப்போ அது எந்த பக்கத்தில் நான் அட்டாக் பண்ணலாம், அதை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்குன்னு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி நின்றுட்டு இருந்தா அவன் நினச்சதோட அது செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி நம்ம ஹீரோவோட கையை கடிச்சிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அதோட முதுகில் அது முள்ளு மாதிரி ஏதோ ஒருத்த வர வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதிலும் டாச் பண்ணா அப்படியே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அந்த காண்ட ஸ்கின்னோட ஸ்காஃபை வச்சு அதை பிளாக் பண்ணுறா. ஆக்சுவலாக அந்த ஸ்கின்னை கிழிக்கதான் முடியாது, ஆனால் அது கடிக்குது அப்படின்றதால எப்படியே எஃபெக்ட் அதோட ஃபைட் ஃபோர்ஸில் நம்ம ஹீரோட கையை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதை சாவடிக்கணும் அப்படின்றதுக்காக அதோட மேஜிக் ஸ்டோன் அட்டாக் பண்ணுறதுக்கு அதோட முகத்திலே குத்திக்கிட்டு இருக்கான். பட் அது கிடைக்கவே இல்லை, அது வேற பயங்கரமாக கடிச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ எப்படியோ பொறுப்பில் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஃபைனலாக அந்த ஸ்டோனை உடச்சி அதை ஒரு வழியாக சாப்பாடிச்சிட்றான். ஒரே ஃபைட்டில் இவ்வளோ காயமா? உண்மையிலே இந்த டீ ஃப்ளோர் டப்பாக தான் இருக்கும் போல். மிஸ்ரியோ உங்களுக்கு எதுவும் ஆகலையே? ஹேபெல், நான் சொல்கிறது கேளு. நான் கூட வந்து அவனுக்கு தேவையில்லாத சம்மதான். ஒரு நாள் சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. அதனால என்னை இந்த இடத்துல விட்டுட்டு போயிடு. இது விட்டுட்டு போகவா? இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன். இது பாருங்க ரியோ, நீங்கள் எனக்கு ஒன்றும் சம்பளம் கிடையாது. அதே சமயத்தில் உங்களை இந்த இடத்துல விட்டுட்டு போனால் நான் பொழைச்சிட நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டீப் ஃப்ளோரை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த இடத்துல நான் எப்படி சமாளிக்கிறது? ஆனால் நீங்கள் ஆல்ரெடி இந்த டீப் ஃப்ளோருக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரியும். அதனால உங்களை யூஸ்லெஸ்ன்னு நினைக்காதீங்க. எனக்கு நீங்கள் வேணும் ரியோ. என்ன மன்னிச்சிருப்பேன், இதை நான் யோசிக்காம விட்டுட்டேன். சரி ஓகேப்பா, முதல்ல இந்த இடத்துல இருக்க ரூமுக்கு போவோம். இது ரூமா? என்ன இடத்துலையா? எஸ், அந்த இடம் பார்க்கறதுக்கு சின்னதாப்போ அந்த இடத்துக்குள்ளே போக ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அதுதான் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனால் நம்மளால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்து தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரியோ சொல்லப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெக்ஸ் கூடிய மற்ற மான்ஸ்டர்ஸ் கூடிய வர லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ரோஷ் அந்த மான்ஸ்டர்ஸ்குள்ளே எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. கூடவே நம்ம ஹீரோமியும் கசான்ட்ராவோ அவங்களோட பவரை யூஸ் பண்ணி லெவலில் பவர் கொடுக்குறது, ஹீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் திங்கைன் பண்ணி மற்றவங்க அதன் கூட வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐசா செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த ரெக்ஸை அட்டாக் பண்ணி குத்தி கிழிச்சு அதை காயப்படுத்தவும் பழி தாங்க முடியாமல் அது திரும்ப தண்ணிக்குள்ளே போயிடுது. உடனே நம்ம கிட்ட அவரோட ஐடென்டிஃபை ஸ்கில்லை யூஸ் பண்ணி அது எந்த பக்கம் திரும்ப வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறா. டாப்னி அது உங்க பக்கம் தான் வரப்போது ஜாக்கிரதன் சொல்ல அந்த டாப்னி அங்கே டாச் பண்ணுறா. ஸோ இப்படி அவங்க எல்லாருமே அது கூட வேற லெவலில் ஃபைட் பண்ணி அந்த ரெக்ஸோட அந்த சிவப்பு தலையை வேற லெவலில் அட்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அது அடி தாங்க முடியாமல் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். ஆல்ரைட், இதுதான் டீம் ஒர்க். டீமாக சேர்ந்து அதை அட்டாக் பண்ணதில் அதோட ஒருத்தல ஆல்மோஸ்ட் அடி வாங்கிடுச்சு. அடுத்து அது தலையை கலட்ட வேண்டியதுதான். ஸோ இப்போ எல்லாருமே அதை அட்டாக் பண்ண ரெடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த ரெக்ஸு திரும்பவும் தண்ணிக்குள்ளே போயிடுது. உடனே கிட்ட அவள் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அது எந்த பக்கம் வருதுன்னு பார்த்தா அந்த ரெக்ஸு அங்கே இருக்கிற ஃபால்ஸ் மலை ஏறிக்கிட்டு இருக்கு. இது ஃபால்ஸ் மலை ஏறுதா அப்படின்னா அது மேலேருந்து குதிக்க போதா அப்படின்னு சொல்லி மிகிட்ட ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவன் நினச்ச மாதிரி அது அந்த ஃபால்ஸோட எட்ஜில் போயிட்டு அப்படியே ஒரு பேங்க் டைப்பை போட அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டிக் போட்ட மாதிரி எல்லாமே அடிச்சுட்டு போயிடுறாங்க. மிகிட்ட தண்ணிக்குள்ளே போயிடறா. நிறைய மீனுங்களாம் அவளை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோ ரியோவை தூக்கிட்டு அந்த ரூமை தேடி போய்கிட்டு இருக்கா. இப்போ நாங்கள் இருக்கிற கண்டிஷனுக்கு இன்னொரு மனுஷன் எங்களை அட்டாக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் செத்துருப்போம். அதனால நல்லாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல விழுற சின்ன வாட்டர் ட்ராப்பை பார்த்து நம்ம ஹீரோ பயப்படுறான். பயப்படாத, சைடில் வர மனுஷன் நான் பார்த்துக்கிறேன், நீ போகிற வழியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ரியோ சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் ரியோ தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒருவேளை நாங்கள் அந்த ரூமுக்கு போனாலும் என்னால் சர்வை பண்ண முடியுமான்னு தெரியல. ஒருவேளை அந்த இடத்துல வேறு எதனா ஆபத்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தா அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் 2 வழி இருக்குது. இங்கே 2 வழி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக வேறு எதனா பிரச்சனை மாட்டிப்போம். பிரச்சனை மாட்டிக்காமல் இருக்கணும், எந்த வழியை போட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அப்போ ஒரு வழியோட தூரத்தில் ஒரு வெளிச்சம் பிளிக் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது, ஒரு வேளை மான்ஸ்டராக இருக்குமோ? ஒரு நிமிஷம், ஒரு வேளை மான்ஸ்டராக இருந்தால் இந்நேரத்துக்கு எங்களை அட்டாக் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு அது லைட்டாக தான் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல ஏதாவது அட்வென்ச்சர்ஸ் இருக்கணும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரியவை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தா ஆல்ரெடி அங்கே இருந்தவங்க எல்லாருமே செத்து போய் எதுவும் கூட தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்து அந்த லைட் தான் அந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஸ்கல் ஷிப் வந்துடுது. இந்த வாட்டி 1 இல்லை 3 ஸ்கல் ஷிப் வந்துடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக்காக்க அதுக்கு உடனே அவங்கள அட்டாக் பண்ண போகிற பயத்தில் நம்ம ஹீரோ கண்ணு கூட தெரியாமல் ஃபயர் பால் மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அந்த ஸ்கல் ஷிப்போட சேர்த்து அந்த ரூமோட
ரூமோட சீலிங்கே அட்டாக் பண்ணுறான். ஸோ அப்படியே அவன் அட்டாக் பண்ணதில் அந்த ரூமோட என்ட்ரன்ஸே பிளாக் ஆகிடுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ பயந்துட்டு இருக்கான். ஹே பெல் பயப்படாத, இங்கே பாரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரியோவனை சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறா. பட் அவனுக்கு இங்கே பொலை போன்ற நம்பிக்கை இல்லை. அவள் தான் நம்மளாம் செத்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க. ஒன்று நம்ம ரியோ அவன் கணத்துல ஒரு அடியை வைக்கிறா. மிஸ் ரியோ, இதை பார்ப்பேன், நான் பார்த்துக்கிறேன், இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இதை நீ ஏற்றுக்கிட்டு ஆகணும். இந்த இடத்துல நம்ம சர்வை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். அதே சமயத்தில் நீ அட்டாக் பண்ணதில் அந்த ஸ்கல்ஷிப்பும் செத்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமோட என்ட்ரன்ஸ் உள்லாக் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மாஸ்டர்ஸ் ரிவ்யூவாக எப்படியும் ஒரு 5 நிமிஷமாவது டைம் ஆகும். இந்த இடத்துல நம்ம சர்வை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு போதுமான ரெஸ்ட் தேவை. ஸோ இதுதான் நமக்கான நேரம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கான ரெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அதனால நீ ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன், நான் ஃபுட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கேன் பொறுத்துதான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு அரமானத்தோட தான் தூங்க ஆரம்பிக்கிறான். ஹே பெல், இதை பற்றி யோசிக்காத, ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியாக கண்ண முடி தூங்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நிம்மதியாக கண்ண முடி தூங்க ஆரம்பிச்சிட்றா. ஸோ அப்படியே அவன் தூங்குனதுமே இவ்வளோ நேரம் பயப்படாதப்ப இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. இது பக்கம் பார்த்தா அந்த மாஸ்டர் டைவ் பண்ணதில் எல்லாருமே அடிச்சுட்டு போய் ஆளுக்கு ஒரு பக்கம் விழுந்திருக்காங்க. கைஸ், உங்கள் யாருக்கும் எதுவும் ஆகலையே, அவள் மிகட்ட எங்கன்னு சொல்லி மிகட்டவை தேடி பார்த்தா தண்ணிக்குள்ளேருந்து பிளட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மீனுக்கெல்லாம் மிகட்டவை சாப்பிட ஆரம்பிச்சதால தான் இது பிளட். ஸோ அந்த பிளட்டை அந்த டாக்டரை நோட் பண்ண இந்த பக்கம் அந்த மாஸ்டரும் அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நாங்கள் விதியை எதிர்த்து சர்வை பண்ணது பெரிய விஷயம், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கசாண்ட்ரா பார்த்துட்டு இருந்தா. அப்போ அந்த ரெக்ஸோட ப்ளூ ஃப்ளேம் டேரெக்டாக அந்த கசாண்ட்ராவை நோக்கி வர கசாண்ட்ரா ஃபாக போயிடலான்னு ரோஷி அவர் இழுக்கலாம் ட்ரை பண்ணுறா. பட் அது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அந்த ஃப்ளேம் அவங்கள அட்டாக் பண்ண ரொம்பவே க்ளோஸாக வந்துட அந்த மொமெண்ட்டில் நம்ம ஹீரோமி அவங்கள சேவ் பண்ணி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறா. அந்த ஃப்ளேம் நம்ம ஹீரோமி மேலே பட்டுருது. அவ்வளோதான் நம்ம ஹீரோமி இந்த கதை படிச்சது. ஹீரோமி இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கலன்னு எல்லாருமே ஷக்காக்குறாங்க. பார்த்தா அது ரெக்ஸு அந்த இடத்தையே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. மெகட்டோ, ஹீரோமி, இல்லை இல்லை இல்லை, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக உன்னை சாகடிக்காம சாக மாட்டேன், உன் தலையை திருகி எடுக்காம விட மாட்டேனே. ஐஷாவோ போக்கவோ பயங்கரமான ரேஞ்சில் அது கூட ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் இந்த எபிசோட் இதோட முடியுது. சரி கேஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ண மாட்டிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஹீரோவோ ரியாவோ அந்த டஞ்சனில் இருக்கிற ரூமை தேடி போகிறாங்க. ஆக்சுவலாக ரூம்ன்றது ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துல ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும், ஒரு குக்கை மாதிரி இருக்கும், ஒரு ரூமுக்கான அமைப்பு அந்த இடத்துல இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அதுவும் ஒரு டஞ்சன் தான். ஸோ ஒரு டனல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டனலில் தான் இப்போ அவங்க எல்லாருமே போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு 3 ஸ்கல் ஷீப் திடீர்னு அவங்கள அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அதுங்களை அட்டாக் பண்ணுறேன்னு அந்த என்ட்ரன்ஸை லாக் பண்ணிடுறான். ஸோ அதனால இவங்களால இப்போதைக்கு வெளியே போக முடியாது. அதே சமயத்தில் வேறு எது பெரிய மான்ஸ்டர்ஸும் உள்ளே வர முடியாது. ஆனால் இங்கே இருந்த மான்ஸ்டர் ரிவ்யூ ஆகி வரும். ஆனால் அதை ரிவ்யூ ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் ஆகும். அந்த 5 நிமிஷம் தூங்கி ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி ரியோ சொல்கிறேன். ஸோ அவனுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கணும்னு சொல்கிறேன். அதனால நம்ம ஹீரோவும் அவளை நம்பி தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த ரெக்ஸை அட்டாக் பண்ணதில் இந்த பக்கம் நம்ம மிகிட்டவை மீனுங்களா சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம மிகிட்டவோட கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கசாண்ட்ராவை அந்த ரெக்ஸ் அட்டாக் பண்ண போனால் நம்ம ஹீரோமி அவங்கள காப்பாற்றுறேன்னு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவ்வளோ இறந்து போயிடறான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம போக்குவோ ஐஷாவோ பயங்கர காண்டில் அதை கூட ஃபைட் பண்ணியே திருப்பேன், அதை கொன்னே திருப்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. தென் அதே சமயத்தில் இவங்களை காப்பாற்றுன்னு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிளம்பியிருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் அந்த டுபாஸ்கி, அதுக்கப்புறம் நம்ம எஸ்டியாக பேசின அது 3 பொண்ணுங்க. ஸோ அவங்க எல்லாருமே இவங்களுக்குலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த 18-4 இருக்கிற டர்மன் குட்டியோ லூமினஸ் குட்டியோ விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படி அவங்கள காப்பாற்றுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெக்ஸ் கூட எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ரியவோ அந்த டென்ஷன்லேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் அடுத்த எபிசோட பார்க்க முடியும். அதனால அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். தென் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் உங்களுக்கு இந்த எபிசோட பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன அதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா ஃபாலோ பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை பண்ணிவிடுங்க. தென் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணலாம். சரி ஓகே, உங்களை நான் அடுத்த எபிசோட பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய்.